வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிகாசி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனா சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்க முத்து எடுத்துட்டு வர்றாரு. முத்து, அண்ணாமலை, ரவி 3 பேரும் சாப்பிட, டேய் நான் உனக்கு பிடிச்சதை செஞ்சுருக்கேன்டா அப்படின்னு விஜயா வெஜிடபிள் பிரிஞ்சியும் தயிர் பச்சடியும் மனோஜ் தட்டில் அள்ளி போட்டுட்டு அவங்களும் எடுத்து வச்சுக்கிறாங்க. மனோஜ் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புன்னு மீனா வகை வகையாக கொடுத்து விட்டுருக்கதை ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு வைக்கோல மெல்ற மாதிரி மென்னிட்டு இருக்காரு. விஜயாவும் ஏக்கமாக பார்த்துட்டு இருக்க. இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல. மீனா எல்லாருக்காகவும் தான் செஞ்சு கொடுத்து விட்டுருக்கா. சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு அண்ணாமலை நல்லா சாப்பிட்றாரு. இவ்வளோ தூரம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ எப்படி அப்படின்னு விஜயா யோசிச்சுட்டு இருக்க. விஜயா, நீயும் என்ன சாப்பிடு அப்படின்னு அண்ணாமலை டைரக்டாவே கூப்பிடுறாரு. இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு வாய் எடுத்து வைக்கிறவங்க மனோஜ் அங்கேயே பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு, டேய் சாப்பிட்றா அப்படின்னு கையை தட்டுறாங்க. அம்மா, உப்பு காரம் ஒண்ணுமே இல்லம்மா, உனக்கு குக்கிங்ல டச் விட்டு போச்சுமா அப்படின்னு மனோஜ் ஏக்கமா சொல்ல, எப்பவும் போல தானேடா செஞ்சிருக்கேன், நீ ஸ்கூல் படிக்கும்போது உனக்குன்னு ஸ்பெஷலாக செய்வேன் அப்படின்னு விஜயா சொல்ல, ஆரம்பத்துலேருந்தே இவனுக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் எல்லாமே அப்படிங்கிறாரு முத்து. அம்மா, முன்னாடி நல்லா இருந்துச்சுமா, இப்போ பிரிஞ்சி மாதிரியே இல்லை, புளி சாதத்தில் வெஜிடபிள் போட்ட மாதிரி இருக்குமா அப்படின்னு ராப்பிச்சக்காரி மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். விஜயா மனோஜை முறைச்சிட்டு இருக்க. விஜயா, அவனுக்கு பிடிக்கலன்னா விடு, வீட்டுல எல்லாரும் சாப்பிடணுங்கிறதுக்காக தான் கொடுத்து அனுப்பியிருக்கா, பிடிவாதத்தை விட்டுட்டு நீயும் சாப்பிடுங்கிறாரு அண்ணாமலை. இல்ல, அவனையாவது சாப்பிட விடு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மனோஜ் அவங்க அம்மா பக்கம் திரும்பி, அம்மா ரொம்ப பசிக்குதுமா, நான் அதை சாப்பிட்டா அப்படின்னு பரிதாபமா கேட்க, விஜயா டென்ஷன் ஆகி என்னமா பண்ணு அப்படின்னு சொல்ல, மனோஜுக்கு இந்த ஒரு வார்த்தை தாராளமா போதுமா இருக்கு. முகம் அப்படியே தாமரையா மலர உடனே வாங்குறாரு. டப்பா டப்பாவா வாங்கி வாங்கி பக்கத்துல வச்சுக்க. அம்மா நீங்களும் சாப்பிடுங்க மாட்டாரு ரவி. எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு விஜயா திருப்பிக்க, மனோஜ் 10 நாளா பட்னி கிடந்த ஒரு மாதிரி வாரி வாரி வச்சுக்கிறாரு. அவசரமா பிசைஞ்சு ஒரு வாய் எடுத்து வைக்கிறவரு நல்லாதான் இருக்குங்கிறாரு. இதுதான் ஊம குசும்புங்கிறது போல. டேய், அண்ணி சமையல் நல்லாதான்டா இருக்கும் அப்படின்னு ரவி சொல்ல, விஜயா ஒரு பார்வை பார்த்துட்டு, மனோஜ் இதை விட நல்லா சமைக்கிற பொண்டாட்டி உனக்கு அமைவாடா அப்படின்னு ஆரோடம் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டிய கட் பண்ணி விடணுமே, இன்னும் டைவர்ஸே கிடைக்கல அவனுக்கு அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா முறைச்சிட்டு இருக்காங்க. இந்த தடவை ஈஸியா கிடைச்சிருங்கிறாரு மனோஜ். அதுக்கு தான் நானும் என் ஃப்ரெண்டு சந்தோஷம் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே என்னன்னு திரும்ப விஜயாவுக்கு ரொம்ப ஆர்வமா பையன் மேல நம்பிக்கையை வச்சு என்னடா பிளான்னு கேக்குறாங்க. டிவோர்ஸ்க்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் சொல்லணும்ல, அதான் ரோஹிணிக்கு இன்னொருத்தனோட கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்ல போறேன் அப்படின்னு மனோஜ் ஜாலியா சொல்லிட்டு சாப்பிட, அண்ணாமலை, ரவி, முத்து 3 பேரும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு அண்ணாமலை அதிர்ச்சியா கேட்க, நீயே செகண்ட் தான், இதுக்கப்புறம் ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு முத்து கேட்கிறாரு. அப்படிலாம் இல்ல, ஆனா அப்படி இருக்கிறதா நம்ப வைக்க போறோம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயாவுக்கு ஏக பெருமை. அடேங்கப்பா, பையன் எவ்வளவு அருமையா யோசிச்சு சூப்பரா ஒரு பிளான் பண்ணியிருக்கானேன்னு ஈன்னு பார்த்துட்டு இருக்காங்க. பொய் சொல்ல போறீங்களான்னு அண்ணாமலை கேட்க, அவ சொன்ன பொய்ய விடவா நாங்க பொய் சொல்ல போறோம், மனோஜ் இப்படி சொன்னா கோர்ட்ல நம்புவாங்களான்னு விஜயா கேக்குறாங்க. அதுக்கு தாம்மா எவிடன்ஸ் ரெடி பண்றேங்கிறாரு மனோஜ். யார் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்ல போற அப்படின்னு முத்து கேட்க, என் ஃப்ரெண்டு சந்தோஷ் கூட தான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியாவே பாக்குறாங்க. அந்த ஆள் கூடயான்னு முத்து கேட்க, ஆமா, சந்தோஷ் கூட ரோஹிணிக்கு கனெக்ஷன் இருக்க மாதிரி கிரியேட் பண்ண போறோம், அதுக்காக தான் அவரு ரோஹிணிய பார்க்ல போய் மீட் பண்ணி பேசினாரு அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஸ்கிரீன்ல சந்தோஷ் ரோஹிணியை பார்த்து பேசின காட்சியை காமிக்கிறாங்க. அலாவுதீன் விளக்கு பூதத்தை அரசைஸ் பண்ண மாதிரி இருக்க சந்தோஷ யாராவது வேணும்னா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்கப்பா, உனக்காக மனோஜ் இருந்த இடத்துல நான் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சந்தோஷ் சொல்ல, ரோஹிணி அவரை பார்த்துட்டு இருக்க. மனோஜ் வீடியோ எடுத்ததை சொல்லி முடிக்கிறாரு ரொம்ப பெருமையா. உலக சாதனை பண்ணிட்டடா அப்படிங்கிற மாதிரி விஜயா பாக்குறாங்க. மனோஜுக்கும் ஏக பெருமை. அதுல பெருமையா அம்மாவை பார்த்துட்டு இந்த பக்கம் சிரிக்க 3 பேரும் முறைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அவரோட முகம் மாறி போயிடுது. அவ யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கா, சந்தோஷ் கிட்ட திரும்ப பேசுவா, அப்ப அத வீடியோ எடுத்து எவிடன்ஸா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படின்னு பெருமையா விஜயா சிரிக்க, சை நீ எல்லாம் மாங்கா மனோஜ் இல்லடா, மடமாங்கா மனோஜ் அப்படின்னு மண்டையில அடிச்சுக்கிறாரு கட்டு மேலேயே அண்ணாமலை. இவர் எதுக்கா இருந்தாலும் என்கரேஜ் பண்ணாதானே என் பிள்ளைய எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு விஜயா அண்ணாமலையை முகத்தை சுருக்கி பார்த்துட்டு மறுபடியும் மனோஜை பெருமையா பாக்குறாங்க. மனோஜ் ரொம்ப ஆர்வமா ரவி பக்கம் திரும்ப, டேய்
கேவலமா இல்லையாடா உனக்கு அப்படிங்கிறாரு ரவி. டேய், கட்டின பொண்டாட்டிய பத்தி நீ எப்படி தப்பா கிரியேட் பண்ற? அசிங்கமா இல்லையாடா உனக்கு அப்படின்னு முத்துவும் அவர் பங்குக்கு கழுவி ஊத்துறாரு. ஏய், இதுல என்ன இருக்கு? அவளை இப்படிதான் அசிங்கப்படுத்தணும். மனோஜ், நீ புத்திசாலித்தனமா தான் யோசிச்சிருக்க. உன்னால தாண்டா இப்படிலாம் யோசிக்க முடியும் அப்படின்னு விஜயா ரொம்ப பெருமையா மகனை போருக்கு அனுப்புற வீர தாய் மாதிரி ஷோல்டர்லாம் ஏத்தி பெருமையை படர விட்டுட்டு இருக்காங்க. விஜயா, இது ஒரு நல்ல விஷயம்னு பாராட்டுறியா நீ? ரோஹிணி இவன் கூட வாழ்ந்திருக்கால, அவ தான் போய் சொல்றான்னா நீங்களும் சொல்லுவீங்களா? ஒரு பொண்ணோட பேரை இப்படி கெடுக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லைங்க, அவ விஷயத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு விஜயா சொல்ல, என்னம்மா ஒரு பொண்ணா இருந்துட்டு நீங்களே இந்த மாதிரி கேவலமாலாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி முத்து ரவியும் பார்த்துட்டு இருக்க. மனோஜ், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ தாராளமா பண்ணு, இப்பவே அம்மா உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜ் ஈன்னு சிரிச்சிட்டு இருக்க. அம்மா, நீங்க தேவையில்லாம அவனை ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்கம்மா. டேய், பார்லர் அம்மா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்குன்னா அது கிரிமினலா ஏதாவது யோசிக்கும்டா. இப்பவே உனக்கு சொல்லிடுறேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதங்கிறாரு முத்து. டேய், உனக்கு என்னடா தெரியும், இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கும் போதே அவரோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பாக்குற மனோஜ், பாரு சந்தோஷ் ப்ரோ தான் கால் பண்றாரு, அவ தான் கால் பண்ணி பேசியிருப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டே கால் ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறாரு. ஹலோ ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல, ப்ரோ நான் சொல்ற ஏரியாவுக்கு உடனே வந்துடு, இங்க நான் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கேன், என்ன உடனே வந்து காப்பாத்து அப்படின்னு மொட்டை பாஸ் பார்க் ஃப்ரெண்டு சந்தோஷ் சொல்ல, என்னாச்சு ப்ரோ, எங்க இருக்கீங்கன்னு கேட்குறாரு மனோஜ். அந்த அளவுக்கெல்லாம் என்னால் பேச முடியாது ப்ரோ, நான் உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நீ உடனே வந்து என்னை காப்பாத்து ப்ரோ, உயிர் போயிடும் போல இருக்கு அப்படின்னு வலியிலையும் வேதனையிலையும் அழுதுகிட்டே ஃபோன் பண்றாரு சந்தோஷ். ப்ரோ ப்ரோ அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்லிட்டு இருக்க. அம்மா என்னம்மா இப்படி சொல்றாரு அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்க. கண்டிப்பா பார்லர் அம்மா தான் ஏதாவது வேலையை பார்த்துருக்கோம் அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ எனக்கு ஹெல்ப் பண்ண போய் இவருக்கு ஏதாவது ஆயிட போகுதுமா அப்படின்னு மனோஜ் முதல் முறையா கொஞ்சம் செல்ஃபிஷா இல்லாம அடுத்தவங்களுக்காக யோசிக்க, இது தக்குதான்டா, இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்ட கேவலமான வேலையெல்லாம் பார்க்க கூடாதுன்றது அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அம்மா, நான் உடனே போய் அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறேம்மா அப்படின்னு சாப்பாட்டை விட்டுட்டு எழுந்து போறாரு மனோஜ். டேய் முத்து, ஏதோ பிரச்சனை போல இருக்கு, நீ அவன் கூட போயிட்டு வாங்குறாரு அண்ணாமலை. சரிப்பா வரேன் அப்படின்னு அடுத்த பேச்சு பேசாம உடனே கிளம்புறாரு முத்து. என்ன இது, பையன் எவ்வளோ நல்ல பிளான் பண்ணியிருந்தான், இதுல அந்தாலும் என்ன சொதப்பி வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி விஜயா யோசனையா பார்த்துட்டு இருக்காங்க. இங்க சவுக்கில் அடிச்சிட்டு இருந்தாலு அந்தால அடிச்சுக்கிறத விட்டுட்டு இப்ப சந்தோஷ தாட்டைய சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கா. அவரு குரங்கு குட்டி மாதிரி, ஐயோ விட்ரியா விட்ரியா அப்படின்னு இந்த பக்கமா அந்த பக்கமா தாவுன்னு தாவிட்டு இருக்காரு. ஐயோ ஐயோ, என் மேல எந்த தப்பும் இல்லை, இதுக்கு மேல என் உடம்பு தாங்காதியா வலிக்குதியான்னு அவரு கெஞ்சிக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தாவி பார்த்தாலும் சில பல அடிகள் அவர் மேல பட்டுடுது. இருக்கியா, பாக்கி இருக்கு அப்படின்னு அந்த சாட்டையை சொல்லிட்டே இருக்காரு. ஐயோ என்ன விட்டுறியா, என்னால முடியலையா அப்படின்னு அவரு அலறிக்கிட்டு இருக்க. சாட்டையில அடி விழுந்துகிட்டே இருக்கு. முத்துவும் மனோஜும் லொகேஷனுக்கு வந்துடுறாங்க. முத்து மாடிப்படியில ஏறி போக மனோஜ் ஷட்டர் கிட்ட காதை வச்சு கேட்டுட்டு, டேய் முத்து, சத்தம் இங்கே கேக்குதுடா, ஷட்டர் மூடி இருக்கு அப்படின்னு சொல்ல முத்துவும் ஓடி வந்து ஷட்டரை தூக்க உள்ளர அது ஒரு கார் ஷெட்டு போல இருக்கு. அதுல நம்ம மொட்டை பாஸ் சந்தோஷ் அந்த சவுக்கடிக்காரங்கிட்ட சவுக்கடி வாங்கிட்டே இருக்காரு. உள்ளர வேகமா ஓடி வர்ற முத்தையோ நிறுத்தியான சவுக்க பிடிக்கிறாரு. தடுமாறி விழப்போன சந்தோஷ தாங்கி பிடிச்சிக்கிறாரு மனோஜ். எதுக்கு இவனை அடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க. ரொம்ப அடிச்சிட்டான் ப்ரோ, என் உடம்பு தாங்கல ப்ரோ, வலிக்குது ப்ரோ, இதுக்கு மேல ஒரு அடிக்கு கூட தாங்காது ப்ரோ அப்படின்னு புலம்புறாரு சந்தோஷ். மறுபடியும் அந்த ஆள் சவுக்க ஓங்கிட்டு போக, யோ நிறுத்தியா, நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப அடிக்க போற அப்படின்னு முத்து அந்த சவுக்கடிக்காரனை தள்ளிவிட 10 அடி அடிக்கணும். 20 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் 10 அடி அடிக்கணும். மறுபடியும் 20 நிமிஷம் கேப் விட்டு 10 அடி அடிக்கணும். மொத்தம் 50 அடி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதான் டீலு அப்படின்னு அந்த சவுக்குக்காரன் சொல்ல, டீலா, யாரையா உன்னை அப்படி அடிக்க சொன்னது அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க. இங்க சந்தோஷ் விடன்னு நடுங்கிட்டு இருக்காரு. அவரை மனோஜ் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, காசு கொடுத்து அடிக்க சொன்னாங்க, அதான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மொட்டை பாஸ் பக்கம் ஒரு ரேட்டை எடுத்து வைக்க, யோ 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 அப்படின்னு அலறாரு மொட்டை பாஸ். யோ இரியா அப்படின்னு மனோஜும் சொல்ல முத்து அந்தால கொத்தா தடுத்து, இரியா அப்படின்னு நிறுத்த, பாதி தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி அடி இருக்கு, முழுசா அடிக்காம போனா எனக்கு பேமெண்ட் வராது, ஒதுங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்துவை தள்ளி விட்டுட்டு சாட்டையை ஓங்கிட்டு போக, யோ நில்லையான்னு சொல்லிட்டு இருக்கிற
அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்து பலார்னு ஒரு அறை விட, இவ்வளோ நேரமா கேட்டுட்டு இருந்த சவுக்கு சத்தத்தை விட இந்த சத்தம் தான் பட்டாசா இருக்குதுங்க. அவ்வளோதான், ஒரே அடிக்க ஒரு சுருண்டு சுருண்டு நிற்கிறாரு அந்த ஆளு. போடா அப்படின்னு பொடனில ஒரு தட்டு தட்டி விரட்டி விடுறாரு முத்து. சவுக்குக்காரன் ஓடின வேகத்துல சவுக்கு கீழே போட்டுட்டு ஓட, முத்து அவனை பார்த்து அதை எடுத்து ஒரு உதற. ஐயோ என்னப்பா நீ அடிக்க போறியா அப்படின்னு பயந்து 10 அடி பின்னாடி போயிடுறாரு சந்தோஷ். என் மேல எந்த தப்பும் இல்லப்பா, மனோஜ் வாழ்க்கை சரியாகணும்னு தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு மொட்டை பாஸ் கழண்டுக்க, என்னடா என்னை அடிக்க போறியான்னு கேட்குறாரு மனோஜ். உன்னை அடிக்கிறதுக்கு எதுக்குடா சாட்டையெல்லாம் அப்படிங்கிற முத்து அதை சுருட்டி வெளியே தூக்கி வீசுறாரு. அந்த ஆளுக்கு என்னாச்சுன்னு பாரு, வரி குதிரை மாதிரி நிக்கிறான், முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ அப்படின்னு முத்து சொல்ல, அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு விசாரிக்கணும்டா அப்படிங்கிற மனோஜ் அவரோட தோல்ல கைய வச்சு, ப்ரோ என்னாச்சு ப்ரோன்னு கேட்குறாரு. உங்ககிட்ட சொன்னேன்ல ப்ரோ, உன் பொண்டாட்டியை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறேன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சந்தோஷ் கேட்க, பிடிச்சி டக்குன்னு தள்ளி விடுற மனோஜ். யோ அவனு என் பொண்டாட்டி இல்லை ப்ரோ, என்னை அசிங்கப்படுத்தாதுங்கிறாரு மனோஜ். ஏண்டா அவனை நடிக்க சொன்னது உனக்கு அசிங்கமா தெரில, இது அசிங்கமா தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு முத்து. டேய் நீ இருடாங்கிற மனோஜ். ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோங்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோஹிணி கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு, இங்க வர சொன்னா நானும் வந்தேன் அப்படின்னு சந்தோஷ் நடந்ததை சொல்றாரு. சந்தோஷ் அந்த இடத்துக்கு வீர நட போட்டுட்டு ஜாலியா வர்றாரு. இங்கே தானே வர சொன்னா அப்படின்னு முத்து ஏறின மாடிப்படியில இவரும் ஏறுறாரு. ஒருவேளை மேல இருக்குமோ அப்படின்னு ஒரு மாடியில ஏற, சந்தோஷ் அப்படின்னு ரோஹிணியோட வாய்ஸ் கேட்க, பாதிப்படி ஏறினவர் படக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அங்க ஷட்டருக்கு கொஞ்சம் முன்னாடி ரோஹிணி நிற்கிறாங்க. வாங்கன்னு கூப்பிட, இவ பேசுறத ரெக்கார்ட் பண்ணி மனோஜுக்கு அனுப்பிட்டோம்னா செம்ம எவிடன்ஸ் ஆயிரும் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்படின்னு ஜாலியா இறங்குறவரு, சொல்லு ரோஹிணி பார்க் மாதிரி இடத்துக்கு வர சொல்லுவேன்னு பார்த்தா இந்த இடத்துக்கு வர சொல்லி இருக்கிற அப்படின்னு சந்தோஷ் கேட்க, எங்க பாக்குறோங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, யாரை பார்க்குறோங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறாரு மொட்டை பாஸ். கரெக்ட் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாரு மொட்டை பாஸ். நீங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் யோசிச்சு பார்த்தேன் சந்தோஷ். வாழ்க்கையில கிடைக்காததை நினைச்சிட்டு இருக்கதை விட நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு வாழ்றது தானே நமக்கு நல்லது அப்படின்னு ரோஹிணி தத்துவத்தை அள்ளி கொட்டிட்டு இருக்க, மொட்டை பாஸ்க்கு ஏக குஷி ஆயிடுது. முழி ரெண்டும் உருண்டு வெளியே வர, கரெக்ட் அப்படின்னு மண்டையை ஆட்டிட்டு இருக்காரு. அதுதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்ன முடிவு அப்படின்னு ஆர்வமா கேக்குறாரு மொட்டை பாஸ். நீங்க சொன்ன மாதிரி என்ன புரிஞ்சுக்காத மனோஜ நினைச்சிட்டு இருக்கதை விட என்ன நினைச்சிட்டு இருக்க உங்களை நான் ஏன் ஏத்துக்க கூடாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இவருக்கு இது ஒண்ணு கரெக்டா இல்லையே, எங்கேயோ அடிக்குதே அப்படின்னு ஜெர்காயி உண்மையாவான்னு கேக்குறாரு. ஆமா சந்தோஷ், நிஜமா தான் சொல்றேன். ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு ரோஹிணி கேட்க, இல்ல அப்படிலாம் இல்ல, நான் கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே நீ ஓகே சொல்லிட்டியே, அதுதான் யோசிக்கிறார் அவரு. நீங்க கேட்ட விஷயத்துல அவ்வளவு நியாயம் இருந்தது, அதனாலதான் நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு ரோஹிணி சந்தோஷ சிரிப்போட சொல்ல, அப்போ ஓகே. அப்ப மனோஜுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றியா அப்படின்னு மொட்டை பாஸ் ஆர்வமா கேக்குறாரு. அதுக்கு முன்னாடி எனக்காக நான் என்ன சொன்னாலும் நீங்க செய்வீங்களா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, கொஞ்சம் யோசிச்சாலும் ஓஎஸ் கண்டிப்பா செய்வேங்கிறாரு மொட்டை பாஸ். கன்ஃபார்மா செய்வீங்களா அப்படின்னு ரோஹிணி கேட்க, 100% கன்ஃபார்ம்ங்கிறாரு அவரு. அப்புறம் பின்வாங்க மாட்டீங்களேன்னு ரோஹிணி கேட்க, சே ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஸ்டைலா சொல்றதா நினைச்சு ஒரு கால் எடுத்து முன்னாடி வச்சுட்டு மொக்க பண்ணிட்டு இருக்காரு சந்தோஷ். ஓ அப்படியா அப்படின்னு ரோஹிணி சிரிக்க, அப்படின்னு பெருமையா சிரிக்கிறாரு இவரு. ஓகே, ஆடு தானா வந்து தலையை கொடுக்குதுன்னு நினைக்கிற ரோஹிணி, சரி உங்க சட்டையை கழட்டுங்கன்றாங்க. ஐயோன்னு 2 கையாலையும் நெஞ்ச மூடிக்கிறவரு என்ன சொல்றேன்னு கேக்குறாரு. சட்டையை கழட்டணுமா, எதுக்கு அப்படின்னு சந்தோஷ் கேட்க, நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்பேன்னு சொன்னீங்கல்ல, அப்ப சட்டையை கழட்டுங்கன்றாங்க ரோஹிணி. இல்ல அதுக்குள்ள எப்படி, அதெல்லாம் அப்புறம், இப்பதானே பழகவே ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சந்தோஷ் தயக்கத்தோடு சொல்ல, ஓஹோ இப்பதானே சொன்னீங்க எனக்காக என்ன வேணா செய்வேன்னு, இப்ப சட்டையை கழட்டுவீங்களா மாட்டீங்களா, நான் போறேன் அப்படின்னு ரோஹிணி செல்லமா கோச்சிக்கிற மாதிரி சொல்ல, சரி இதோ கழட்டுறேன் அப்படின்னு ஒரு சட்டையை கழட்ட ஆரம்பிக்க ரோஹிணி வேறு பக்கம் திரும்பிக்கிறாங்க. கழட்டிடி மாப்பு, எனக்கு வரப்போகுது செம்ம ஆப்புன்னு சர்க்காஸ்டிக்கா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. மனோஜ் தான் என்ன பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டான்,
நீங்க என்னைய முழுசா பாத்துக்குவீங்கல்ல, என்ன கடைசி வரையில தாங்குவீங்கல்லன்னு ரோஹிணி கேட்க, ஆமாமா கடைசி வரைக்கும் தாங்குவேன்னு சொல்லிக்கிட்டு சட்டையை கழட்டுறாரு அவரு. நிச்சயமா அப்படின்னு ரோஹிணி கேட்க, சத்தியமா தாங்குவேன் அப்படின்னு ஒரு சட்டையை கழட்டி கையில வச்சிட்டு இருக்க. அப்புறம் வார்த்தை மாற மாட்டீங்களே அப்படின்னு ரோஹிணி கேட்க, ரோஸ் கூட வாசம் மாறினா மாறும், ஆனா இந்த சந்தோஷ் வார்த்தை மாற மாட்டான் அப்படின்னு சட்டையை தோல்ல போட்டு ஸ்டைலா சொல்றாரு அவரு. ரோஹிணி அவரை பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு கம் அப்படின்னு ஹாஃபா திறந்திருக்க ஷட்டருக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷம் பின்னாடி வர நிக்கிற ரோஹிணி புடனையில புடிச்சு படார்னு ஒரு தள்ளு தள்ள ஒரு தடுமாறி போய் கார்ல விழறாரு. கரெக்டா கார் கதவு திறந்து அந்த சவுக்கு பாட்டியும் இறங்குது. தடுமாறினாலும் நேரா நின்னுக்கிற சந்தோஷ், யார் இந்த ஜென்டில்மேன், இங்க என்ன பண்றாருன்னு கேக்குறாரு. சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற ரோஹிணி, நான் சொன்னேன்ல அது இவர் தான், எனக்காக எதையோ தாங்கிக்குவேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ரோஹிணி. சந்தோஷ் இது யாருன்னு தெரியுதான்னு கேக்குறாங்க. நல்லா தெரியுதே, கையில சாட்டை வச்சிருக்காரு, அவங்கள அடிச்சுக்கிட்டு காசு வாங்குவாங்களே அவங்க தானேன்னு கேக்குறாரு மொட்டை பாஸ். ஆமா சந்தோஷ் அவங்களே தான், இத்தனை நாளா அவரையே அடிச்சுக்கிட்டு காசு வாங்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், எதுக்கு நீங்க உங்களையவே அடிச்சுக்கிட்டு காசு வாங்குறீங்க, அதுக்கு பதிலா வேறொருத்தங்களை அடிங்களேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சந்தோஷ்க்கு ஒன்னும் டக்குன்னு புரியல, ஆனாலும் கொஞ்சம் பயம் வருது. அடிக்கவா அப்படின்னு சந்தோஷ் கேட்க, உடனே அந்த ஆள் சாட்டையை உதறாரு. அம்மாடியோ அப்படின்னு ஒரு துள்ளி பின்னாடி போறாரு சந்தோஷ். அவரு சாட்டைய சந்தோஷம் நோக்கி வீச, சந்தோஷ் பயத்துல இங்கேயும் அங்கேயும் தாவி குதிக்கிறாரு. இத்தனை நாள் அவரை அடிச்சுக்கிட்டு காசு வாங்கிட்டு இருந்தாரு, இப்போ உங்களை அடிக்கிறதுக்காக காசு வாங்க போறாரு. இவரு உங்களை எத்தனை அடி அடிக்கிறாரோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் இவருக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க. ரோஹிணி இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் தப்பு, அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க, வலிக்கும் அப்படின்னு சந்தோஷ் பதற. வலிக்காதியா, ஏன்னா இத்தனை வருஷமா நான் என்னை அடிச்சிட்டு இருக்கேன்ல அப்படின்னு அவரு சொல்ல, யோ உனக்கு வலிக்காதியா, எனக்கு வலிக்கும்யா அப்படின்னு பயங்கரமா பயப்படுற சந்தோஷ், ரோஹிணி அடிக்க வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு மரியாதையா கேட்டுட்டு இருக்காரு. என்னையா பார்த்துட்டு இருக்கிற, ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சவுக்குக்காரங்கிட்ட சொல்ற ரோஹிணி. என்ன சந்தோஷ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சிரிப்போட கேக்குறாங்க. வேண்டாம் ரோஹிணி சொல்றேன்ல, இதெல்லாம் வேண்டாம் சொல்லிடுங்க அப்படின்னு சந்தோஷ் சொல்லிட்டு இருக்கவே அந்த ஆள் சவுக்க உதற. ரோஹிணி வேண்டாம் சொல்லிருங்க அப்படின்னு சந்தோஷ் கெஞ்சிட்டு இருக்க. ரோஹிணி நீட்டா வெளியே போயிடுறாங்க. அந்த ஆள் சவுக்கு எடுத்து விளாச ஆரம்பிக்கிறாரு. ஐயோ என்னையா இது இப்படி வலிக்குது அப்படின்னு வாங்கின 2 அடியில் அவர் கதற. தள்ளி நின்று பாக்குற ரோஹிணி சந்தோஷமா நின்று இருக்காங்க. மேடம் நீங்க சொன்ன மாதிரி 50 அடி அடிச்சிடுறேன் சரிங்களான்னு கேட்க, அப்படின்னு தலையாட்டுற ரோஹிணி. இவர் சொன்னதை கேட்டீங்களா சந்தோஷ் அப்படின்னு ரோஹிணி கேட்க, நல்லா கேட்டுதுங்கிறார் அவரு. நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு ரோஹிணி சொல்ல, அந்த ஆளு சவுக்க சுத்தி சலார்னு அடிக்கிறாரு. யோ வலிக்குதியா அப்படின்னு சந்தோஷ் வலியில அலறிக்கிட்டு இருக்க. ரோஹிணி சந்தோஷமா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு ரோஹிணி, வேணாம் நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு கத்த. என்னடா சொல்லணும், 2 பேரும் சேர்ந்து டைவர்ஸ் கேட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுவும் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் நானு, எங்கிட்ட போய் அப்படின்னு ரோஹிணி கேட்க, அவன் தான் ஓகே சொன்னா ரோஹிணி அப்படின்னு சந்தோஷ் அடி வாங்கிட்டு அங்கேயும் இங்கேயும் தாவிட்ட வழியில சொல்ல, அவனுக்கு நீதாண்ட அந்த ஐடியாவை கொடுத்துருப்ப, இனிமே நான் நிறுத்த சொன்னாலும் அவர் நிறுத்த மாட்டாரு, உன் முட்டாள் பாஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, அவன் வந்து உன்னை காப்பாத்துறானான்னு பாப்போம் அப்படின்னு ரோஹிணி வன்மத்தோட சொல்ல. ரோஹிணி நிறுத்த சொல்லுங்க ரோஹிணி, வலிக்குது முடியல ரோஹிணி அப்படின்னு சந்தோஷ் அலறிக்கிட்டு இருக்க. அது வரைக்கும் கேப் விட்டு உன்னை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு அப்படிங்கிற ரோஹிணி. இங்க பாருங்க எக்ஸ்ட்ரா எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க, அதுக்கும் நான் பணத்தை கொடுத்துட்றேன்றாங்க ரோஹிணி. சரிங்க மேடம் அப்படின்னு அந்த சவுக்கு பார்ட்டி சொல்ல ரோஹிணி திரும்புறாங்க ஷட்டரை நோக்கி. ரோஹிணி அடிக்க வேணாம்னு சொல்லுங்க ரோஹிணி அப்படின்னு கத்திக்கிட்டே சந்தோஷ் ஓட, அவருக்கு முன்னாடி ஓடி போய் சவுக்கு பார்ட்டி ஷட்டர் கிட்ட போக வெளியே இருக்க ரோஹிணி படார்னு ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஐயோ ரோஹிணி அப்படின்னு கத்திக்கிட்டு சந்தோஷ் வேற வழி இல்லாம உள்ளுக்குள்ள தப்பிச்சு ஓட பார்க்க இவரு துரத்தி அடிக்கிறாரு. ஷட்டர் கிட்ட ஓடி வர்றாரு சந்தோஷ் மறுபடியும். ரோஹிணி காப்பாத்து ரோஹிணி அப்படின்னு ஷட்டரை பிடிச்சிட்டு சந்தோஷ் கதறிக்கிட்டு இருக்க. அவர் அங்க நிக்க கூட விடாம அடி வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காரு சவுக்கு பார்ட்டி. சந்தோஷ் நிக்க கூட முடியாம அங்க இருக்க ஒரு காருக்கு முட்டு கொடுத்துட்டு 3/4 அடி குனிஞ்சு நின்னுட்டு இருக்க. உன்னை எல்லாம் அடிச்சதுல தப்பே இல்லையா, கட்டி போட்டு இன்னும் 1000 அடி அடிச்சிருக்கணும் அப்படின்னு முத்து சொல்லு.
ஏன்பா உன் அண்ணன் தான்ப்பா பர்மிஷன் கொடுத்தான் அப்படின்னு வீங்கி போன முகத்தோட சொல்லிட்டு இருக்காரு சந்தோஷ். யோ, இவன் ஒரு லூசு, உனக்கு எங்கேயா போச்சு புத்தி? அடுத்தவன் சொன்னா உன் மண்டையில ஏறாதா அப்படின்னு முத்து சொல்ல, அவனுக்கு எவ்வளவு தைரியம் தான் என் எம்ப்ளாயி மேலேயே கை வச்சிருப்பான் அப்படின்னு மனோஜ் கொந்தளிக்க, டேய் நீங்க பண்ண வேலைக்கு அடிச்சதோட விட்டுடுச்சேன்னு சந்தோஷப்படுங்கடா. ஏய்யா யோ, உன் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கிட்ட இப்படியா நடந்துக்கிறது அப்படின்னு முத்து கேட்க, நான் நிஜமா பண்ணலப்பா, எல்லாம் ஆக்டிங் தாங்கிறாரு சந்தோஷ். கோர்ட்ல ரோஹிணி ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒன்று பண்ணி டைவர்ஸ் வாங்க முடியாம பண்ணுதில்ல, அதுக்கு தான் ஒரு ஐடியா சொன்னேன். நான் ரோஹிணியை லவ் பண்ற மாதிரி நடிக்கிறேன், அதை வச்சு நீ எனக்கும் ரோஹிணிக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு கோர்ட்ல சொன்னா உனக்கு ஈஸியா டைவர்ஸ் கிடைச்சிடுமேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு அவரு கொஞ்சம் நடுக்கமும் வலியுமா சொல்ல, அட எங்கப்பா பயங்கரமான ஐடியா சொல்லி இருக்கிற. அதுக்கு தான் பார்லர் அம்மா உனக்கு இப்ப அர்ச்சனை பண்ணி இருக்குது. நீங்க 2 முட்டாள் பசங்களும் சேர்ந்து பார்லர் அம்மாவை முட்டாளாக்க பார்த்துருக்கீங்க. ஏண்டா அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியுமாடா? இதெல்லாம் ஒரு பிளானா? தூ அப்படின்னு முத்து துப்ப அந்த எச்சில் படுற காயமே எரியுது. அத்தி பிடிச்சிட்டு நிக்கிறாரு சந்தோஷ். டேய், என்னதான் இருந்தாலும் பார்லர் அம்மாவும் பொண்டாட்டியா இருந்திருக்கு, அது மேல இப்படி ஒரு பழிய போட்டுதான் டைவர்ஸ் வாங்கணுமா? இதுக்கு ஒரு ஐடியா மணி வேற, காப்பாத்துறதுக்கு வந்திருக்கவே கூடாது, அடி வாங்கட்டும்னு விட்டுருக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, என்னப்பா முத்து இப்படி சொல்ற, எல்லாம் மனோஜ் வாழ்க்கைக்காக தானேப்பா அப்படின்னு வலிய பொறுத்துட்டு சொல்லிட்டு இருக்காரு சந்தோஷ். யோ, நீ பேசாமதியா அப்படின்னு சந்தோஷம் மிரட்டுற முத்து, டேய் எப்போ விஷயம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சோ அதுக்கப்புறம் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்காத. இன்னைக்கு இந்த ஆளை அடிச்சவ நாளைக்கு உன்னையும் அடிப்பா அப்படின்னு முத்து சொல்ல அதிர்ந்து போறாரு மனோஜ். என்னது, என்ன அடிச்சிருவாளாவ அப்படின்னு மனோஜ் கோவமா கேட்க, ஏன் இவன் அடிக்க பிளான் போட்ட பார்லர் அம்மாவுக்கு உன்னை அடிக்கிறதுக்கு பிளான் போட தெரியாதா? இந்த ஆளுக்கே சாட்டாடினா உனக்கெல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பாத்துக்க அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் கண்கள்ல பயம் அப்பட்டமா தெரியுது. கொஞ்ச நாளைக்கு எதுவும் பண்ணாம எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்ற முத்து, யோ இதுதான் நண்பனுக்காக உயிரை கொடுக்கறதா? அடுத்து எதுவும் ஐடியா கொடுத்துறாத சரியா அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ சாமி, நான் இனிமே எந்த ஐடியாவும் கொடுக்க மாட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்க போறேன். ப்ரோ கடையில் உட்காந்து எத்தனை பீரோ வித்துது எத்தனை ஃப்ரிட்ஜு வித்துதுன்னு கணக்கு மட்டும்தான் எடுக்க போறேன். இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது சாமி, ஆளை விடுங்கப்பா இத்தோட அப்படின்னு சந்தோஷ் பெரிய கும்பிடா போட்டுட்டு இருக்க. ஏய் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்ல, மனோஜ் அவரை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. மீனாவும் ஸ்ருதியும் ஹோட்டல்ல உட்கார்ந்துருக்க, ரவி அவங்களுக்கு எதிரில் நின்றுட்டு இருக்காரு. பக்கத்துல நிக்கிற முத்து இத பூரா சொல்ல 4 பேரும் விழுந்து சிரிக்கிறாங்க. நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது அந்த மனோஜோட ஃப்ரெண்டு முட்டாளா இருப்பான் போல இருக்கே அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அவன் முட்டாள்லாம் கிடையாது, அதுக்கும் மேல வடிகட்டுன முட்டாள், சாட்டையில அடி வாங்கி சிவப்பு வரி குதிர மாதிரி நின்னான் அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் ரொம்ப ரசிச்சு சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ரவியும் சிரிச்சுக்கிட்டே, மனோஜ் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்டும் அப்படிதான் இருக்காரு, இதை விட கேவலமான பிளானை யாராலையும் போட முடியாது அப்படின்னு ரவி சிரிக்க, ரோஹிணி கரெக்டா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அவ மற்றவங்களை ஏமாத்துறதுல புத்திசாலி ஆச்சே, மற்ற விஷயத்துல அவ நிறைய தப்பு பண்ணியிருக்கா, ஆனா இந்த விஷயத்துல அவ பண்ணினது கரெக்டு தான் அப்படின்னு மீனா சொல்ல எல்லாரும் சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் சரியான மென்டல் ஆயிட்டாரா? ரோஹிணி மனோஜை ஏமாத்தி இருக்காங்க தான், ஆனா இப்ப வரைக்கும் அவங்க மனோஜோட ஒய்ஃப் தான், இன்னும் டிவோர்ஸ் கூட ஆகல. அப்படி இருக்கும்போதே அவரோட ஒய்ஃப் மேல இப்படி ஒரு டிஸ்கஸ்டிங்கான பழிய போடுறாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இதை வேற பெரிய பிளான்னு வீட்டுல பெருமையா பேசிட்டு இருந்தான் அப்படின்னு ரவி சொல்ல முத்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த பிளான் போட்டதுக்கு மனோஜுக்கும் சேர்த்து அடி விழுந்திருக்கணுங்கிறாங்க ஸ்ருதி. திரும்பவும் இதே மாதிரி லூசுத்தனமா ஏதாவது பண்ணினான்னா பார்லர் அம்மா அடுத்த அடி அவனுக்கு தான் கொடுக்கும் அப்படிங்கிறாரு முத்து. சில விஷயங்களுக்கெல்லாம் அடிச்சாதான் திருந்துவாங்க அப்படின்னு மீனா சுருக்குன்னு சொல்ல எல்லாருமே திகைச்சு போய் பாக்குறாங்க. மீனா நீயா இத சொல்ற? நான் சண்டைக்கு போன என்ன திட்டுவியங்கிறாரு முத்து. எல்லாத்துக்குமே சண்டை போடக்கூடாது, இப்ப ரோஹிணி பண்ணினது சரிதான், அந்த மாதிரி பண்ணலன்னா இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, கரெக்ட் மீனா, சில பேரெல்லாம் அடிச்சாதான் திருந்துவாங்க, இதே மாதிரி சாட்டையை வச்சு நீத்துவ 4 கொடுத்தாதான் அவளும் திருந்துவா அப்படின்னு ஸ்ருதி அவங்க மனசுல இருக்கத சொல்லிட, ஐயோ அப்படின்னு ரவி முத்துவ பார்க்க ரவியோட வயிற்றுக்குள்ள அடமுடான்னு ஒரே உருட்டுற சத்தமா இருக்கு, பயத்துல இருக்காரு. ரோஹிணியாவது மனோஜை விட்டு பிரியக்கூடாதுன்னு பிளான் பண்றாங்க, அது கூட ஓகே தான், ஆனா அந்த நீத்து நானும் ரவியும் சேரக்கூடாதுன்னு தானே பிளான் பண்றா, அதுக்காக தான் சொல்றேன். முத்து அந்த சாட்டையில அடிச்சவனை எங்கேயாவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல,
அவனுக்கு நான் கொடுத்த கொடுப்புக்கு அவன் என்னை எங்க பார்த்தாலும் ஓடி போயிடுவான். ஆனா ஒண்ணு பலகுரலு, நீ சொன்னதும் கரெக்டு தான். இந்த பார்லர் அம்மா நீத்து இதுங்க மேலெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட இறக்கப்படவே கூடாது. நீ சொல்ற மாதிரி அவ ரவியை விட்டு பர்மனண்டா விலகி போகணும்னா என்ன பண்ணணுமோ அதை நாம பண்ணணும் அப்படின்னு முத்து சொல்ல, எஸ், அதுக்கான வழி என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிறாங்க ஸ்ருதி. அதுக்கும் ஒரு முடிவை கட்டுவோம், யோசிப்போம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கு. இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமே இல்ல, நான் ஒண்ணுமே தெரியாத பச்சை பிள்ளைங்கிற மாதிரி மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு ரவி. மனோஜ் ஒரு மாதிரி வெறுமையா அவரோட கட்டில உட்கார்ந்துட்டு இருக்க. அண்ணாமலை பக்கத்துல உட்கார்ந்து புக் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அங்க வர விஜயா, மனோஜ் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க, எழுந்து இப்படி வா, வா எழுந்திருச்சு வா, வா இந்த ஜூஸை குடின்னு கையில இருக்க டம்ளரை நீட்டுறாங்க. மனோஜ் மெதுவா எழுந்து வர்றாரு. அடுத்த சோஃபால உட்கார வச்சு, இந்த அப்படி உனக்காக தான் தனியா ஜூஸ் போட்டிருக்கேன், குடின்னு டம்ளரை கொடுக்க, குடு குடு நல்லா குடு, அவனை கெடுக்கிறதே நீதான்னு பார்த்துட்டு இருக்காரு அண்ணாமலை. நல்லா குடின்னு மனோஜையும் பார்த்து கேவலமா சொல்லிட்டு புக்க பார்த்துக்கிட்டு, இன்னைக்கு இவன் ஃப்ரெண்டு அடி வாங்கியிருக்கிறான், நாளைக்கு இவன் அடி வாங்குவான், அதுக்கு உடம்புல தெம்பு வேணும்ல, அதுக்கு ஜூஸ் குடிச்சுதானே ஆகணும், நல்லா குடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேஜஸை புரட்டிட்டு இருக்காரு அண்ணாமலை. ஏங்க அவன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படியாவது ரோஹிணி கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு விஜயா சொல்ல, அதுக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருந்தா டைவர்ஸ் கிடைச்சிருமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, விஜயா கிட்டையும் பதில் இல்ல. அப்படியே மெதுவா திரும்பி மனோஜ் பார்க்க, அவர் கையில ஜூஸ் டம்ளரோட உட்கார்ந்து இருக்காரு. இவனும் இவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஐடியாவை கொடுத்தவனுக்கும் அந்த அடி தேவைதாங்கிறாரு அண்ணாமலை. பிளான் சக்சஸ் ஆயிருந்தா பரவாயில்ல, அதான் மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்னத்த சொல்லி தொலைக்கிறதுன்னு விஜயா வாயை திறந்து மூடிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, சந்தோஷ் தான் என்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு மாங்காய் மனோஜ் சொல்ல, மனோஜ் நம்ம வாழ்றதுக்கு 1000 பேர் 1000 ஐடியா கொடுப்பாங்க, வாழ்றது நாம தான், நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் பண்ணணும். அவன் சொன்னான்னு நீ பண்ணிட்டு இப்ப நீயும் அசிங்கப்படுற, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா டைவர்ஸ் கிடைக்காம போயிடும், பாத்துக்க, ஜாக்கிரதையா இருந்துக்க, ரோஹிணி கண்டிப்பா உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா என்னப்பா இப்படி சொல்றீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்டா, நீ சட்டத்தை நம்புறியா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அப்படின்னு சத்தத்தை மட்டும் கொடுக்குறாரு மனோஜ். அப்ப அந்த சட்டத்தோட வழியில தான் நாம போகணும், கோர்ட்டுன்னு எதுக்கு இருக்கு, அதான் அங்க போயாச்சுல்ல, அப்புறம் அவங்கள நம்பி தான் ஆகணும், தீர்ப்பு வர்ற வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும், இந்த மாதிரி அவசரப்படுறது உனக்கு உதவியெல்லாம் இருக்காது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்க, மனோஜாவது உருப்படியா கேட்கலான்னு கேட்கிறாரு. ஆனா விஜயா அதை நடுப்புற பூந்து கெடுத்துட்டு இருக்காங்க. வேற என்னங்க பண்ண சொல்றீங்க, அவ தான் எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறாளே அப்படிங்கிறாங்க விஜயா. விஜயா அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா 2 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது எவ்வளவு நாகரிகமா ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி முடிக்கும் போதும் நாகரிகமா முடிக்கணும். அதை முடிக்கிறதுக்கு ஒரு மரியாதை வேணும். ஒரு பொண்ணு போய் இவ்வளவு அசிங்கப்படுத்தலாமா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அவ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய பித்தலாட்டம்லாம் பண்ணிட்டு தானே வந்தா அப்படின்னு விஜயா கோவமா சொல்ல, அது வேற விஷயம், இவன் பண்ணினது தப்பு இல்லையா, பெரிய தப்புங்கிறாரு அண்ணாமலை. இது ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவன் பண்ற வேலையா, நீயே சொல்லு அப்படின்னு விஜயாட்ட கேட்டுட்டு இருக்க. அது இல்லப்பா, அந்த சந்தோஷ் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவர் தான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ற மனோஜ் நம்ம முன்னாடி இருந்தா கையில கட்டிக்கிறது தூக்கி மண்டையில போட்டிருப்போம். ஆனா அண்ணாமலை ஒண்ணும் பண்ணாம அப்படியே பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. இதை சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா அவரு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க அவரோட காலில் தட்டி, டேய் சும்மா இருடா, சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு அப்படின்னு விஜயா மிரட்டுறாங்க. ஒரு நல்ல தீர்ப்பு வர்ற வரைக்கும் பார்த்து தான் இருக்கணும் விஜயா, நீ தான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணணும், அதை விட்டுட்டு நீயே எதையாவது சொல்லிட்டு இருக்காத, இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் செய்ய வேணான்னு சொல்லு, என்னமோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படிங்கிற அண்ணாமலை ஸ்டிக் எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. புயல்ல உட்காந்துக்கிட்டு எந்த கவலையும் இல்லாம பொறி சாப்பிடுற மாதிரி நம்ம மாங்காய் மனோஜ் ஜூஸ் குடிக்கிறதுக்காகவே பிறந்த மாதிரி அதை ரசிச்சு குடிச்சிட்டு இருக்காரு. அண்ணாமலை அங்க இல்லாத தைரியத்துல இவருக்கு இதே வேலையா போச்சு. அந்த காலத்துல இருந்து நாகரீகம் உண்மை தர்மம்னு இதையே பேசுறது தான் வேலை. இத பாரு மனோஜ், அவரு பேசுறதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத, நான் உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், நாம பாட்டுக்கு உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருப்போம், அதுக்குள்ள உனக்கு டைவர்ஸ் வந்துடும் அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷமா சொல்ல, சரிமான்னு மண்டையாட்டி வைக்கிறாரு மனோஜ். இப்ப கூட நான் உனக்கு ஒரு பொண்ணை பேசியிருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா அப்படின்னு ஆசையா ரோபோட் மாதிரி திரும்புறாரு மனோஜ். என்னடா அப்படின்னு விஜயா கேட்க, அந்த பொண்ணோட போட்டோ இருக்கா, நான் பார்க்கணும் அப்படின்னு அவரு ரொம்ப ஆசையா கேட்க, டேய்
இப்பதான் நான் பேசியிருக்கேன்னு சொன்னேன், அதுக்குள்ள உனக்கு போட்டோ கேக்குதா? பொறுமையா இரு, எல்லாத்தையும் நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்ல மனோஜ் அப்படியே கனவுல காலடி எடுத்து வைக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.